முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு செலக்டிவ் அம்னீஷியா வியாதி வந்துள்ளதால் தேர்தல் வாக்குறுதிகளை குப்பை தொட்டியில் போட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு ஒரு வியாதி அப்படின்னு என்னன்னு செலக்டிவ் அம்னீஷியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறனால அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அண்ணே, இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த 511 பேப்பர் அதை பட்டு குப்பை தொழில் தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீஷியா இல்லாம அப்படி திறந்து படிச்சாங்கன்னா இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாசம் ஆச்சு. எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆச்சு. அதை பத்தி ஒன்னையும் காணாம். ஆனா தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபாய் மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் மானியம், இதை நாம கொடுக்கிறோம். அதனால எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்துல அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும். அதுல 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க முதல்ல பேசிட்டோம்னா, இன்னைக்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்காங்க. அதை உங்களால பாராட்ட முடியல, வரவேற்க முடியலன்னா கூட பரவாயில்ல. திமுக நீங்க கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.